வணக்கம். தெலுங்குல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. அந்த படம் படுதோல்வியை சந்திச்சுது. அந்த படுதோல்வி சந்திக்கிறதுங்கிறது சினிமாவில் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் ஒரு வரட்டு கௌரவத்தினால, வரட்டு பிடிவாதத்தினால, சொல் பேச்சு கேட்காம கேட்பார் பேச்சை கேட்டுட்டு அப்படி படம் எடுத்து மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆன அந்த நடிகை நம்ம எல்லாருக்கும் பிடித்த நடிகை. நடிகையர் திலகம் அப்படிங்கிற பட்டத்துக்கு உரிய சாவித்திரி அம்மா. சாவித்திரி அம்மாவை போல நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சிவாஜி தான் நடிப்புக்கு ஆண்கள் வரிசையில் ஒரு அடையாளம் அப்படின்னா, சாவித்திரி தான் பெண்களுடைய நடிகைகளுடைய வரிசையில் ஒரு ஐகான், ஒரு அடையாளம். நீங்கள் யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற நடிகைகிட்ட கேட்டாலும் கூட, சாவித்திரி மாதிரி ஒரு நடிகையாக நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் கூட, அவங்க திரையுலகில் ஜொலித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட, இன்னும் 200 வருடங்கள் கழித்தும் சிவாஜி சார் மாதிரி என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நடிகர்கள். சாவித்திரி அம்மா மாதிரி வரணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நடிகைகள். அந்த அளவுக்கு ஒரு மகா நடிகை. அதனால தான் நடிகையர் திலகம் சாவித்திரியினுடைய படத்துக்கு அதே பேரை வச்சு தெலுங்குலையும், நடிகையர் திலகம்ங்கிற பேர்லேயே தமிழ்லையுமா அந்த படத்தை சாவித்திரியினுடைய வாழ்க்கையை எடுத்திருந்தாங்க. சாவித்திரியை பற்றி, சாவித்திரியினுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்த அந்த படம் முழுக்க முழுக்க உண்மையானதா, இல்லை பொய் புனை சுருட்டுகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார நான் போக வரல. ஏன்னா அதில் பல புனைவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்தது. உண்மை விஷயங்கள் அதில் திரித்தே சொல்லப்பட்டிருந்தன. அந்த விஷயத்துக்குள்ளார நான் போகிறதுக்கு தயாராக இல்லை. சரி, ஜெமினி கணேசனுடைய வாழ்க்கையில் 2 கலந்துவிட்ட சாவித்திரி அவர்களுக்கு சாவித்திரி கணேஷ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் கொடுத்து, என்னுடைய மனைவி தான் அப்படின்னு முதல் மனைவி இருக்கும் பொழுதே சொல்லி தமிழ் திரையுலகுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு வெளிச்சம் போட்டு என் மனைவிதான் காமிச்சார் ஜெமினி கணேசன். ஆனாலும் கூட சாவித்திரியை சுற்றி இருந்தவர்கள் ஒரு வன்மத்தை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு விரோத தன்மையை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இன்னும் இன்னும் ஏதோ வேணும், இன்னும் ஏதோ வேணும்னு ஜெமினி கணேசன் அவர்களை நச்சரிச்சிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் ஒரு உண்மை. அந்த உண்மைக்கு பக்கத்தில் போகும்பொழுது அது நமக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். சரி, நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறோமா? அதுவும் கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தங்க ஏதோ காசு சம்பாதிக்கிற நோக்கத்தோட சாவித்திரிக்கு சொன்ன ஒரு விஷயம், இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு காசு பணம் இருக்கு, நீங்க ஏன் ஒரு படத்தை தயாரிக்க கூடாது, நீங்க ஏன் ஒரு படத்தையே டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டாங்க. அவங்களுக்கு டைரக்ஷன் ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு, தயாரிப்பு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. உடனடியா அவங்க போய் நின்ன இடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லம். சிவாஜி சார் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணே, நீங்கள் தான் எனக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கணும். இதனடா உனக்காக எத்தனை படம் வேணாலும் நடித்து தர தயாராக இருக்கேன். யார், என்ன படம், என்ன அப்படின்னாங்க. தெலுங்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தினுடைய ரீமேக் உரிமையை வாங்கி நம்ம தமிழில் படம் பண்ணுறோம். அந்த படமா? அந்த படம் பயங்கர ஃபெயிலியராமே, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்களாம், ஒன்றுமே இல்லாமல் எல்லாரும் குப்பை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களாமே, அதை ஏன்டா எடுக்கிற, அதை வேணாம் ரீமேக் உரிமையை வாங்கிறாதானே. இல்லைண்ணே, வாங்கிட்டேனே. யாரை கேட்டு வாங்குற? இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க செஞ்சிட்டே இருக்காங்கப்பா. நீ தப்பாக ஒருத்தங்க கைட் பண்ணுறாங்க, நீ அவங்க வலையில் நீ சிக்கிட்டு இருக்கிற. சரி, இப்போ அந்த படத்தை நீ என்ன பேசாமல் வாங்கின ரீமேக்குன்னு காசு கொடுத்து செலவு பண்ணிய, அதோட விட்டுரு, வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சிவாஜி அவர்கள் சாவித்திரி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ஆழமாக விதைச்சதுனால சாவித்திரி சிவாஜி சார் சொன்னதை கேட்கல. சிவாஜி சார் வேணாம்னு சொல்ல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்த ஒரே வார்த்தை, நீங்கள் தானே உதவி பண்ணணும், நீங்கள் தானே உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, நான் எனக்கு சம்பளமே வேணாம், நான் நடிச்சு தரத்துக்கெல்லாம் தயாராக இருக்கேன், ஆனால் வேற ஒரு கதையோடு எடுத்து சாவித்திரி ஒரு படத்தை தயாரிச்சாயா, சாவித்திரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாயா, அது எப்பேற்பட்ட படம் தெரியுமா அப்படின்னு இந்த தமிழகமே கொண்டாட வேணாமா, நம்ம காலத்துக்கு பிறகு அந்த படத்தை பேச வேணாமா அப்படின்னு சாவித்திரிகிட்ட சொன்ன அட்வைஸ் எதையுமே, சிவாஜி அவர்கள் சொன்ன அந்த அறிவுரைகள் எதையுமே சாவித்திரி ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இல்லை. அந்த மனநிலை என்பதே அவர்கிட்ட இல்லை. அப்ப வேற வழியே இல்லாம சிவாஜி அவர்கள், சரி நான் முழுசா ஒத்துழைப்பு தரேன்,
அப்படின்னு சொல்லி அவர் நடித்து கொடுத்த படம் மிக பெரிய தோல்வியை சந்தித்தது. தாங்கவே முடியாத தோல்வி. இந்த தோல்விக்கு முன்னாடியே சாவித்திரிக்கு ஒரு தோல்வி நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான பட்ஜெட் இவ்வளவுன்னு போடுறாங்க இல்லையா, அப்படி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிட்டே இருக்கும்போது 3 மடங்கு செலவுகள் கணக்கு காட்டப்படுது. ஏன் இவ்வளவு செலவு, ஏன் இவ்வளவு செலவு, ஏன் இதுக்கு இவ்வளவு செலவு, அப்ப இவ்வளவு சொல்லலையே, இப்ப இவ்வளவு சொல்லியிருக்கீங்களே, ஏன் அப்படின்னு சாவித்திரி கேட்க கேட்க சாவித்திரியை சுற்றி இருந்தவர்கள் சரியாக பதிலே சொல்ல முடியவில்லை. ஒரு பக்கம் மனசுல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம காசு பணத்தை திருடிட்டு இருக்காங்க அப்படின்னு சாவித்திரிக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் சிவாஜி என்ன சொன்னது போல இந்த படத்தை நாம எடுக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் அதே சமயத்துல இத்தனை எடுத்தாச்சு, இதுக்கு மேல வேற வழி இல்லை, நம்ம இந்த படத்தை எடுத்து எப்படியாவது முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. படம் படுதோல்வியை சந்திக்குது. அந்த படம் ஒரு காட்சி கூட தமிழகத்தினுடைய மக்கள் கிட்ட ஒட்டி நிற்கவே இல்லை, மனசுக்கு நெருக்கமாக அந்த படம் வரவே இல்லை. அதுதான் சாவித்திரியினுடைய பிராப்தமோ என்னமோ தெரியல. அந்த படத்தோட பேரு பிராப்தம். சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது அப்படிங்கிற அந்த பாடலை தவிர வேற எதுவுமே அந்த படத்துல நம்ம மனசுல நிற்கும்படியா இல்லை. படமும் நிக்கல, தோல்வி அடைஞ்சிருச்சு. சாவித்திரியும் நிக்கல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய பிராப்தம். முடிவே இல்லாதது அப்படிங்கிற மாதிரியான அந்த பாடல் வரி வேணா ஹிட் ஆயிருக்கலாம். ஆனா ஒரு முடிவை நோக்கி, ஒரு மிக மோசமான முடிவை நோக்கி சாவித்திரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு அந்த பிராப்தம் அப்படிங்கிற தெலுங்கிலிருந்து தமிழில் தயாரிக்கப்பட்ட அந்த சாவித்திரி தயாரித்த பிராப்தம் திரைப்படம், சாவித்திரி இயக்கிய பிராப்தம் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை, வலியை, ஏமாற்றுத்தனத்தை, அவமானத்தை சாவித்திரி அம்மாவுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் நிஜம். கேட்பார் பேச்சை கேட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த கேட்பார் பேச்சை கேட்டு நடந்ததால் சாவித்திரி அம்மாவுக்கு ஏற்பட்ட வினை இதுதான். யாரும் கேட்பார் பேச்சு கேட்டு நடக்கவே கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாகவும் இந்த பிராப்தம் பட விஷயத்தை எடுத்துக்கலாம். எத்தனையோ அறிவுரைகள் சொன்னாலும் கூட சிவாஜி அவர்கள் சொன்னதை அவங்க கேட்கல. எத்தனையோ வருத்தங்களை ஜெமினி கணேசன் கிட்ட சிவாஜி சார் பகிர்ந்துக்கிட்டாலும் நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா, நீங்க சொல்லியும் கேட்கல, என்ன பண்றது அப்படின்னு 2 கணேசன்களும் வருத்தப்பட்டு கொண்டார்களே தவிர வேறு என்ன செஞ்சு விட முடியும். பிராப்தம் அப்படிங்கிற தோல்வி படம் அப்படின்னு தமிழக சினிமா வரலாறுல சாவித்திரி டைரக்ட் பண்ணின ஒரு விஷயம் ஒரு பதிவாக, மறக்க முடியாத காயம் கொண்ட ஒரு பதிவாக அப்படியே நீங்காத இடம் பிடிச்சிருச்சுங்கிறத தவிர வேற என்ன சொல்ல முடியும். இது போல பல விஷயங்களை உங்களோட நான் பல வீடியோக்குள்ள தொடர்ந்து பேச காத்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.